ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். மறுபடியும் ராஜாப்பாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோடு ஒரு 11 நாட்கள் இருந்தேன். கூடவே ஒரு கோயிலுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. அந்த தருணம் திரும்ப இப்போ கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ சொன்னாங்க, இப்போ நான் கிளம்புறேன், ஏன்னா எல்லோரும் என்னையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பாணி என் நண்பன், முத்து என் நண்பன். நட்பு அப்படின்றத விட வேறு பெரிய வார்த்தை இருக்க போகிறதில்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போய்ட்டு வந்தேன். நேற்று நைட்டு தான் வந்தேன். யாரை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். கருவை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாங்க. ஒருத்தன் கோதுண்டா மொத்த பற்றி சேர்த்து பேசிடுவேன், அதனால் பிரச்சனை இல்லை, வேறு யாரையும் கூப்பிட வேண்டாம். அதுதான் எல்லா கைதட்டும் அவனே வாங்கிடுவான். இந்த திரைப்படம் என்னென்னா, சென்சார் முதல் முறையாக என்கிட்ட ஒரு 2-3 படங்களுக்கு தாங்க இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பாவையும். அதே மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் பேனாவை எங்கேயுமே வைக்காமல் சென்சார் அதிகாரிகள் முழுக்க கண்ணை மூடிட்டு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் சந்தோஷமாக உட்காந்து ஒரு நேர்மையான ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப தைரியமான ஒரு முயற்சி. என் நண்பன் பாணிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். அதுக்கு ராஜாப்பா இசை இருக்குது. அதையும் தாண்டி என் நண்பன் எம்கே முழு மனசோடு அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு உறுதுணையாக என் நண்பன் நமோ நாராயணன் இருந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.